வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி குருதிரராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாளமுக்க பாடத்து இன்று வலுவடைந்து நாட்டின் வடக்கு கடற்பிராந்தியத்தை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் நாட்டின் கிழக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. மன்னார் முதல் காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையிலான கடற்பிராந்தியத்தில் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மன்னாரில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தித்துள்ளார். மன்னாரில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மன்னார் ஓலித்துடுவாய் ரோமன் கத்தோலிக்க அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து கொண்டார். காற்றாலை திட்டத்தின் போது வடிகால்கள் மூடப்பட்டதனாலேயே ஓலித்துடுவாய் பகுதிகள் வெள்ள பாதிப்பு அதிகரித்திருப்பதாக மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரியப்படுத்தப்பட்டது. இவ்வாறு காற்றாலை திட்டத்தின் போது மூடப்பட்ட வாய்க்கால்களை மறுபரிசீலமைப்பு செய்தால் வெள்ள அனர்த்தத்தை குறைக்க முடியும் எனவும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மேலும் தமக்கு நுழம்பு விலையை பெற்றுத் தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் வாய்க்கால்களை மறுசீரமைப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்த துணா ரவிகரன் இடைத்தங்கள் முகாம்களில் உள்ளவர்களுக்கு நுழம்பு விலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உண்மையிலேயே வடிகால் அமைப்பு பிரச்சனையால தான் தங்களுடைய இடங்கள் வெள்ளப்பெருக்கால் இப்படி மூழ்கி கிடக்கின்ற தகவலை அவர்கள் சொன்னார்கள். இங்கு அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றது அரச தரப்பு பிரதிநிதிகள் என இருந்தார்கள். அவர்களோடு கதைத்து கலந்துரையாடினேன். அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோரிடமும் கதைக்க வேண்டியுள்ளது. அவர்களுக்கு குறை இல்லாத அதை சொன்னார்கள். அவர்களோடு கதைக்க வேண்டியுள்ளது. கதைத்துவிட்டு சில அத்தியாவசிய தேவை, அதாவது உதாரணமாக நுழம்பு நெற்றதுகள் தேவை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். யாராவது வழங்கினால் சரி, இல்லாவிட்டால் நான் அதை வழங்குவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி, நாவற்காடு, கரம்பைக்குறிச்சி பகுதிகள் வீதி சீரமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி, நாவற்காடு, கரம்பைக்குறிச்சி பகுதியில் சீரற்ற நிலையில் காணப்பட்ட வீதியை மக்கள் பயன்படுத்த கோரியவாறாக இளைஞர்கள் சீரமைத்துள்ளனர். மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் பிரதான வீதியின் தாழ்நில பகுதி ஒன்றில் மழைக்காலங்களில் அதிகளவான வெள்ள நீர் தேங்கி நிற்கும் நிலை காணப்பட்டது. குறித்த வீதியூடான போக்குவரத்து செய்யும் அப்பிரதேச மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர். இந்த நிலையில் நாவற்காடு, கரம்பைக்குறிச்சி இளைஞர்கள் தமது நிதி பங்களிப்புடன் குறித்த வீதியை சீர் செய்துள்ளனர். இவ்வாறான செயற்பாடு அனைவருக்கும் முன்னுதாரணமாக உள்ளதாக குறித்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நாவக்காடு கரம்பைக்குறிச்சி வீதி இப்போ கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பள்ளம் இப்படியே இருக்குது. மாரி காலம் 10ஆம் மாதம் தொடங்கினா தை மாதம் வரைக்கும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் மற்றும்படி விவசாயம் செய்கிற ஆட்கள் எல்லாருக்குமே இடைஞ்சலாக இருக்கும். இது நாவக்காடு கரம்பைக்குறிச்சி மக்கள்கிட்ட ஒரு மெயின் பிரதான வீதி. நாங்கள் இதுக்கு இந்த ரோட்டை போட்டு தர சொல்லி கன ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துனாங்க. இதுக்கும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. மேலதிகமாக எங்களுக்கு கொஞ்சம் கிரவல் அப்படி தேவைப்படுது. அதை எங்களுக்கு இந்த கொடியான பிரதேச தந்துவதுனா பெரிய உதவியாக இருக்கும். நாங்கள் நிறைய இடத்த முறையிட்டு எங்களுக்கான தீர்வு வரையில் நிதியும் பற்றாக்குறையாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 4-5 லோட்டு கிரவல் வேணும். அதை தந்துவதுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இதன்படி இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை 22 நாட்களுக்கு பரீட்சை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்காக 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர்.
பரீட்சைகள் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகியது. இந்த நிலையில் செல்லுபடியாகும் அடையாள அட்டையுடன் பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பரீட்சைக்கு தோற்றுவதற்கு முன்னர் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரீட்சார்த்தியின் கையொப்பத்தை தகுதியான ஒருவரால் சரிபார்க்க வேண்டியது அவசியமானது எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி அறிவித்துள்ளது. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் செல்லும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார திஸ்நாயக்க தனது கொள்கை விளக்க உரையில் இனவாதத்தால் இரத்தகாறு ஓடிய வரலாறு கொண்ட இந்த நாட்டில் மீண்டும் அந்த நிலைக்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கூற்றை வரவேற்கின்றேன். நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய பிரச்சினைக்கும் தீர்வு காண்பது அவசியமாகும். மக்கள் விடுதலை முன்னணி 1980 காலப்பகுதியில் முன்னெடுத்து வந்த புரட்சியினால் நாட்டில் இரத்தகாறு ஓடியது. இனவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் அன்று கடைபிடித்திருந்தால் நாட்டில் இரத்தகாறு ஓடியிருக்காது. வடக்கில் பிரிவினைவாத யுத்தம் ஏற்பட்டிருக்காது என்றாலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் 35 வருடங்களுக்கு பின்னராவது இந்த உண்மை அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது. அதனையடுத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் வடக்குக்கு சென்று போராடி இருக்கின்றோம். அதேபோன்று முஸ்லிம் மக்களின் நியாயமான உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்தோம். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மூலமே நாட்டின் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்கின்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். நாங்கள் ஒருபோதும் அதிகாரத்திற்காக இனவாதத்தை கையில் எடுப்பதில்லை. நான் மாத்திரமல்ல, எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் அரசியல் அதிகாரத்திற்காக இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை. ரணில் விக்ரமசிங்க பிரபல்ஜ அரசியல் செய்யவில்லை. அவர் எப்போதும் அறிவுபூர்வமான தீர்மானங்களை எடுத்து வந்தார். அதனால் அன்றுகுமார திஸ்நாயக்கவுக்கு பிரபல்ஜ அரசியல் செய்வதை விடுத்து அறிவுபூர்வமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் இந்த தேர்தலில் வடக்கு மக்களின் மனதை வெற்றி கொள்ள தேசிய மக்கள் சக்திக்கு முடிவாகி இருக்கின்றது. இது வரலாற்று வெற்றியாகும். மக்கள் விடுதலை முன்னணி தனது இனவாத மதவாதத்தை நிராகரிப்பதற்கு வடக்கு மக்களின் ஆதரவு காரணமாக இருக்கலாம். இதனால் தமிழ் மக்களின் தேவைகளை உணர்ந்து அதனை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கத்தின் பயணம் இருக்க வேண்டும் என ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். தலைமன்னார் பிரதான வீதியில் உள்ள பாவலுப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தொழு குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட பாவலுப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக அதனை கோரி நேற்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த கிராமத்தில் 108 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற கோரி மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குறித்த கிராமத்திற்கு செல்லும் பாதையிலிருந்து நீர் வெளியேறி செல்வதற்கான மதகு உரிய முறையில் செப்பனிடப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டனர். குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்தால் வெள்ள நீர் தமது கிராமத்திற்குள் தேங்காது எனவும் குறித்த நடவடிக்கையுடன் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். இந்த நிலையில் மேலும் வெள்ள நீரை தமது கிராமத்திலிருந்து வெளியேற்ற அதிகாரிகள் யாரும் முன்வரவில்லை என தெரிவித்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியூடாக போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. எனினும் தலைமன்னார் போலீசார் மற்றும் கிராம அலுவலர் குறித்த பகுதிக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடினார். குறித்த பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்து துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக போலீசார் மற்றும் கிராம அலுவலர் ஆகியோர் மக்களிடம் தெரிவித்தனர். இந்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன.
மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் செலவானது வருமானத்தை விட 8 மடங்கு அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் செலவானது வருமானத்தை விட 8 மடங்கு அதிகரித்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த ஆண்டு அதன் இயக்க செலவு 2412 மில்லியன் ரூபாவாகும். வருமானம் 288 மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டு மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் 2124 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பேராறு நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பேராறு நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 1 அடி திறக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக வவுனியாவின் பல குளங்கள் நிறைந்துள்ளன. அந்த வகையில் பேராறு நீர்த்தேக்கத்திற்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளமையினாலேயே வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் இதற்கு கீழுள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஓமந்தி பால்மோட்டையில் அமைந்துள்ள மடத்து விளாங்குளம் அணைக்கட்டின் உடைபெடுத்துள்ளமையினால் இக்குளத்தின் கீழுள்ள 82.84 ஏக்கர் நிலம் நீரால் சூழப்பட்டுள்ளது. இப்பகுதியின் உடான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. மேலும் இதனை திருத்தி அமைப்பதற்கான நடவடிக்கையினை கமக்கார அமைப்பு மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முப்பத்தி 4 வருடங்கள் மக்கள் தொடர்பாடல் பிரிவில் கடமையாற்றி இளைப்பாறும் போலீஸ் உத்தியோகத்தரின் சேவை நிரன் பாராட்டு விழா மட்டக்களப்பில் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு போலீஸ் நிலைய மக்கள் தொடர்பாடல் பிரிவு போலீஸ் உத்தியோகத்தராக கடமையாற்றி ஓய்வு பெற்று செல்லும் போலீஸ் உத்தியோகத்தர் ஸ்டீபன் அன்புராஜின் சேவை நிலன் பாராட்டு விழா நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 29 கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கிய சிவில் போலீஸ் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஸ்டீபன் ராஜன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் ஓய்வு பெற்று செல்லும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஸ்டீபன் அன்புராஜின் பாரியார் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார, ஓய்வு நிலை உயர் நீதிமன்ற நீதிபதி செனர் ராஜா, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன உதவி பணிப்பாளர் கலாநிதி எஸ் மோசஸ், ஓய்வு நிலை ஆசிரியர் ஆலோசகர் எஸ் மோகன்தாஸ், புதூர் விக்னேஸ்வரா வித்யாலய அதிபர் கே நிரஞ்சன், சின்ன ஊரணி சரஸ்வதி வித்யாலய அதிபர் எஸ் கணேசரத்னம், தாண்டிவன் வெளி கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர் பரமானந்தன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 34 வருடங்களாக மக்கள் தொடர்பாளர் போலீஸ் பிரிவு போலீஸ் உத்தியோகத்தராக சேவையாற்றியமைக்காக ஸ்டீபன் அன்புராஜ் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நிலையம் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகனவால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரினால் முன்னெடுக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் திட்டத்தின் கீழ் சிறுவர் மற்றும் பெண்கள் எதிர்நோக்கும் வீட்டு வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் போன்ற சமூக விரோத செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்புடன் நீதியை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் இந்த நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நிலைய திறப்பு விழா மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டார தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுகத் விஷாந்த், மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அமல் எதிர்பாடு உட்பட போலீஸ் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அனுராதபுரத்தில் திமிங்கல வாந்தியை சட்டவிரோதமாக வைத்திருந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 8 மில்லியன் ரூபாய் பெறுமதி மிக்க திமிங்கல வாந்தியை சட்டவிரோதமாக வைத்திருந்த 2 நபர்கள் போலீஸ் சுற்றிவளைப்பின் போது அனுராதபுரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நொச்சியாக்கம்ப போலீசாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோகிராம் ஆம்பர்கிரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இது திமிங்கலங்களிலிருந்து பெறப்பட்ட மிகவும் அரிதான மற்றும் விலை உயர்ந்த பொருளாகும்.
தங்காளி பிரதேசத்தில் வசிக்கும் 36 வயதுடைய நபரும் ஹொகாவோ கலபிந்துவ பிரதேசத்தில் வசிக்கும் 24 வயதுடைய ஒருவருமே கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நொச்சியாகம போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பியுள்ளார். 2025 ஆண்டுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் மெகா ஏலம் நேற்று இடம்பெற்றது. இந்த நிலையில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங் அணியின் 9.75 கோடி இந்திய ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளார். இதன்படி ரவிச்சந்திரன் அஸ்வின் 9 ஆண்டுகளின் பின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரராக ரிஷப் பண்ட் பதவி வகிக்கின்றார். இதற்கமைய அவர் லக்னோ சூப்பர் லைன்ஸ் அணியின் 27 கோடி இந்திய ரூபாய்க்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மூளாய் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தேவாலயம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக பெய்த அடமழையால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மூளாய் பகுதி மக்கள் அங்குள்ள தேவாலயம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய நிலைமை குறித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் எதிர்வரும் காலங்களில் பாதிப்பு நிலைமையிலிருந்து மக்களை மீட்பதற்கு உரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதாகவும் அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக நான் வாழ்ந்து வருகின்றேன். அந்த வாழ்ந்து வந்த காலங்கள் முழுவதிலும் இந்த இடத்தில் மழை பெய்யும் காலங்களில் வெள்ள அபாயம், மக்கள் பாடசாலைகளிலும் தேவாலயங்களிலும் தஞ்சம் புகுந்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதற்கு நாங்கள் பல தடவை அதிகாரிகளுக்கு கூறியும் அவர்கள் எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மூல வீதியில் 2 மதகுகள் ஒன்று முற்றாக தூந்துள்ளது. ஒரு மதகுவை ஆடியே முற்றாக அகற்றி அதனால் தண்ணி ஓடாத அளவுக்கு ரோட்டை அமைத்து இந்த மக்கள் பெரும் சிரமத்தில் இருக்கின்றார்கள். இங்கே ஒவ்வொரு வருடமும் பல மக்களின் வீட்டுக்குள் நீர் புகுந்து அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதிப்படைகின்றது. இந்த கிராமத்தில் மதகுகளை சரியான முறைக்கு அமைத்து நீரோடி வாய்க்கால் எங்கே இருப்பதென்று கண்டறிந்து அந்த நீரோடி வாய்க்காலை எங்களுக்கு செம்மைப்படுத்தி தரும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் காலமிருந்து சீவித்தோம். இப்போ தற்போது காலத்தில் சீவிக்கு இல்லாத நிலையாக இருக்கிறோம். பிளவில் தஞ்சமடைய வந்தோம். இந்த சேர்ச்சில் வந்திருக்கிறோம். 5 நாள் இருந்தோம். சாப்பாடுகள் எல்லாம் தந்துச்சினேன் வண்டி அதை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். நான் நடக்க மாட்டேன். எனக்கு பார்த்த எனக்கு ஒரு கடவுள் மாதிரி என்னை கொண்டு வந்து வச்சிருந்து என்னை சேர்த்துகளுக்கு கொண்டு வருவேன். என்ன கொண்டு போவார், வீட்டை கொண்டு விடுவார். அப்படியான நிலையில் நான். திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் நெற்றிகைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் வயல் நிலங்களை சூழ்ந்துள்ள வெள்ளத்தால் நெற்றிகைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வயல் நிலங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மூதூர் அரப்பாநகர் பாலம் பகுதியில் வெடிப்புக்குள்ளாகி உள்ளதால் பாலத்தினூடான பயணம் செய்வோர் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. சில பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்புக்குள் புகுந்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணை, நட்பெட்டிமுனை, பாண்டிருப்பு, சேனை குடியிருப்பு, காரைதீவு, சம்மாந்துறை போன்ற பகுதிகளில் குடியிருப்புக்குள்ளும் வெள்ள நீர் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாளமுகம் காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதால் வெள்ள அழுத்தத்தை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தங்களை மேற்கொள்ளுமாறு அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் எம் ரியாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
மட்டக்களப்பு ஏறாவூரில் வெள்ள நீரை அகற்றும் பணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS நலீம் தலைமையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. ஏறாவூர் நகர சபையின் இயந்திர மற்றும் ஆளணி வலுவை பயன்படுத்தி வெள்ள நீரை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.